போகிறது, வாடி போகிறது. இதுக்கு எல்லாத்துக்கான ரீசன் என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னை அவங்க பார்த்துக்கிட்ட விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து தன்னை பார்த்துக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 10 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க, தன்னை அழகுபடுத்திக்குவாங்க, ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஏன் தலையை விரிச்சு போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் வந்து டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸிங் போடுவாங்க, சென்ட் அடிச்சிக்கிறது, பவுடர் போட்டுக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுன்னு எல்லாமே பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து தன்னை கவனிக்கிறதுக்கான நேரமே இருக்காது. ஏதாவது ஒரு ரீசன், ஒன்று ஃபேமிலியை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா ப்ரெக்னன்சி அந்த டைம், அப்புறம் குழந்தை பார்த்துட்டாங்கன்னா குழந்தைய பார்த்துக்கிறது. இப்படி வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கான நேரமே இல்லாமல் பார்த்துக்கிறதுனால அவங்க ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நீ அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எங்கே இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சு. அதெல்லாம் இல்லவே இல்லை. அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னை பார்த்துக்கிற விதமும் கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னை பார்த்துக்கிற விதமும் வந்து வேறு மாதிரி மாறி போயிடுது. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து தன்னை பார்த்துக்கணும் அப்படின்ற வார்த்தை வந்து கிடையவே கிடையாது. ஃபேமிலியை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அவங்கள பார்த்துக்கிறதே இல்லை. அதனால அவங்க ஃபேஸ் வந்து லுக் மாறி போகுது, அவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து மேக்ஸிமம் கொண்டையாக மாறி போகுது, அவங்க ட்ரெஸ்ஸிங் வந்து மேக்ஸிமம் நைட்டியாக மாறி போகுது. அவங்கள பார்க்கறதுக்கான நேரம் வந்து அது இது கிடைச்சாதானே அவங்க வந்து அவங்கள அழகுபடுத்திக்கிறதுக்கு. அது கல்யாணம் புதுசில் வந்து எப்போவுமே ட்ரெஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கல்யாணம் புதுசில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த வேலையுமே இருக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியே கூட்டு போவாங்க. அந்த 2-3 மந்த்ஸ் வந்து வெளியே கூட்டு போவாங்க, பூ வாங்கி தருவாங்க, அந்த டெய்லி பார்க்குற ரிலேட்டிவ்ஸ் கூட பூ வாங்கிட்டு வருவாங்க, ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, என்னென்னமோ இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூன்ற விஷயம் அவங்களுக்கு வந்து எப்பயாவது தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மாறி போயிடும். ஸோ அதில் கூட அவங்க வந்து அழகு பண்ணிக்கிறது வந்து ரொம்ப அப்படியே கம்மியாக போயிடும். அந்த ஒரு 3 மாதம் அவங்க வந்து அழகாக வச்சுக்கிறதுக்கான காரணமே இந்த ஃபேமிலியே வந்து அவங்க வந்து புது பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன புது பொண்ணு போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் டெய்லி நைட்டியே போட்டிருக்கீங்க போது ஒரு சில வீடியோலாம் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து பாத்திரம் கழுவுறோம், துணி துவைக்கிறோம், பாத்ரூம் கழுவுறோம், வீட்டை பெருக்கிறோம், அதுக்காக வந்து நாங்கள் அலங்காரம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலனா அவங்களுக்கு வந்து அந்த புது வேறு ஏதாவது ட்ரெஸ் போட்டுருந்தா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அந்த வேலைகளை பார்க்கறதுக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க. அதனால தான் அவங்கள கவனிச்சிக்கிறது இல்லை. அதனால அவங்க ஃபேஸ் மாறி போகுது, அவங்க இது மாறி போகுது. அதனால சில பேருக்கு தன்னம்பிக்கை கூட போயிடும், கான்ஃபிடென்ட்டே போயிடும். நம்ம அழகாக இல்லை போல், நம்ம அசிங்கமாயிட்டோம் போல், அதனால தான் வந்து நம்மளை யாருமே கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எப்போ இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்காக சில நேரங்களை செலவிடுங்க. உங்களை நீங்களே அழகாக வச்சுக்கோங்க, உங்களை நீங்களே இது பண்ணிக்கோங்க. எல்லாருக்காகவும் நேரம் செலவழிக்கிறீங்களா, ஒரு 1/2 hour உங்களை அழகாக பண்ணிக்க முடியாது. சரி, வீடியோ எல்லாம் முடிச்சிருங்க, பாத்திரம் கழுவிடுங்க, துணி துவச்சி போட்டுருங்க, வீட்டை பெருக்கிடுங்க, வீட்டை இது பண்ணுங்க. எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குமா, அந்த டைமில் ஃப்ரெஷ் ஆகி நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி ஒரு நிமிஷம் நீங்கள் அழகாக போயிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். அப்பா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தானே இருந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸும் சொல்கிறாங்க, உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்பணும், உங்களை நீங்களே நீங்கள் அழகாக வச்சுக்கணும், உங்களை நீங்களே அழகாக இருக்கீங்கன்னு நினைக்கணும், உங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா இது எல்லாமே பார்க்க முடியும் அப்படின்றது தான் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் நம்ம ஒருவேளை அவங்க சொல்கிறது அதுதான், நான் வெள்ளையாக இருக்கீங்க அதனால் உங்களுக்கு எது போட்டாலும் அழகாக இருக்கு அப்படின்லாம் யார் சொன்னது. முதல்ல இருந்த ஹீரோயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய ஹீரோயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிளாக் தான், யாருமே வந்து ரொம்ப ஒயிட்லாம் கிடையாது. ஒரு சில ஹீரோயின் தவிர எல்லாமே பிளாக் தான். அவங்களும் மேக்கப் போட்டு அவங்களோட ட்ரெஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அழகாக இல்லையா, அவங்களும் மாடல் ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்கலாம் அழகாக இல்லையா. ஸோ நம்மளை வச்சுக்கிற விதம், நம்மளை பார்க்குற விதம் தான் நமக்கு முக்கியம். நான் வந்து இதெல்லாம் போட்டால் நான் அழகாக இருப்பேன், எனக்கு தகுந்த மாதிரி நான் அழகாக இருப்பேன், எனக்கு தகுந்த மாதிரி இந்த கம்பல் போட்டால் அழகாக இருப்பேன், இந்த ட்ரெஸ் போட்டால் அழகாக இருப்பேன், இந்த மேக்கப் போட்டால் அழகாக இருப்பேன் போது நீங்கள் அதை பண்ணி அழகாக வச்சுக்கக்கூடாது. எனக்கு இது போட்டால் செட் ஆகாது, இது போட்டால் நான் அழகாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்கன்றது தான் அவங்களுடைய கொஸ்டின். நீங்கள் உங்களை அழகாக வச்சுக்கணும்னு சொன்னாலே முதல்ல நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கணும், நீங்கள் உங்களை விரும்பணும். சொசைட்டி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சொல்லுவாங்களே, காக்கைக்கும் தன் கொஞ்சம்